அனைவருக்கும் வணக்கம். நான் என்னோட யூடியூப் அலைவரிசைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 30 நாள் 30 சிக்கு கோலம் தலைப்புல தான் இன்னைக்கு நான் கோலம் போட போறேன். 19 புள்ளிகள் கொண்டு புது கோலம் தான். அது எப்படி போடுறதுன்னு இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு தகவல் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அதாவது எங்க அம்மாவோட கோலமாவு 1950 எங்க அம்மா என்ன மாதிரி கோலம் உபயோகிச்சாங்க அப்படின்றது உங்களோட நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். இதாங்க எங்க அம்மாவோட கோலமாவோட மூலப்பொருள், இந்த கூழாங்கல். இந்த கூழாங்கல்ல தான் எங்க அம்மா கோலமாவை உருவாக்கினாங்க. அதாவது எங்க எங்க பாட்டி அம்மம்மா கோலமாவுலக்க போட மாட்டாங்க. ஆனா அவங்களோட பிள்ளைகள், அதாவது எங்க அம்மா சித்திங்கெல்லாம் கோலம் போடுவாங்க. அதுக்காக அவங்க ஆசைப்படுறாங்க அப்படின்றதுக்காக இந்த கூழாங்கல் எல்லாமே சேகரிப்பாங்க. புதுவையிலலாம் அந்த காலத்துல கூழாங்கல் ரொம்ப சுலபமா கிடைக்கும். அவங்க சொல்ல போனா எனக்கு தெரிஞ்ச 1980 வரைக்குமே கான்கிரீட்டுக்கு கூழாங்கல் தான் சேர்ப்பாங்க, கருங்கலுக்கு பதிலா. அப்போ அந்த காலம் கட்ட வரைக்கும் அங்க புதுவையில குட்டி குட்டி கூழாங்கல்லாம் நிறைய கிடைக்கும். நான் சின்ன வயசுல எல்லாம் சுங்கரக்காயின்னு ஒரு விளையாட்டு விளையாடுவோம். நிறைய கூழாங்கல் வச்சு ஒரு சுங்கரக்காயின்னு சொல்லிட்டு விளையாடுவோம். அது இந்த தலைமுறைக்கு அது என்னன்றதே தெரிஞ்சுக்க வாய்ப்பே இல்லை. அடுத்த தடவை ஊருக்கு வரும்போது சுங்கரக்காய் எப்படி விளையாடுறதுன்றது ஒரு பதிவாவே பதிவேற்றம் பண்ணணுங்க. இப்ப வர தலைமுறையினருக்கு கண்டிப்பா தெரிய வாய்ப்பே இல்லைங்க. அது அப்படியே அழிஞ்சு போச்சு. இப்ப வாங்க திருப்பி நம்ம கூழாங்கலுக்கே போயிடலாம். எங்க அம்மம்மா கோலம் போட மாட்டாங்க சொல்லியிருக்கேன். ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, வருடம் முழுக்க எங்கெல்லாம் அவங்களுக்கு கூழாங்கல் கிடைக்குதோ, அதாவது கூழாங்கல்னா சொல்றதுக்குள்ள ஒரு அடிக்கு அளவுக்கு நல்ல பெருசா கை அளவுக்கு இருக்குமாமா அந்த கூழாங்கல். அதெல்லாமே சேமிச்சு வச்சிருவாங்களாம். போகி அன்னைக்கு, அதாவது அம்மா வீட்டு பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு, அங்க நெருப்பு மூட்டுவாங்க போகி அன்னைக்கு, போகி நெருப்பு. அப்போ போகி நெருப்பு அந்த கட்டையெல்லாம் எரிக்கிறதுக்கு முன்னாடி எங்க அம்மம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கிற ஒரு 4-5 நிறைய கற்கள் எல்லாமே நடு மத்தியில வச்சிருவாங்க. அதை சுத்தி கட்டையை கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் நெருப்பு மூட்டிடுவாங்க. அது இரவு முழுக்க விடிகால காலையில வரைக்கும் எரிஞ்சிட்டு இருக்கும். அது விடிகாலையில கங்கா மாறிடும். அந்த கங்கோட சூட்டிலே கூழாங்கல்ல நல்லா வெந்து வெடிச்சிருக்குமாமா. வெடிச்சோன்னா அந்த வெடிப்பமே அப்படியே வெள்ளைன்னு இருக்கும். அம்மா சொல்லுவாங்க. அது சூடு ஆறுனதுக்கு அப்புறம் மேல இருக்க அந்த கருமை சாம்பல் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்து நீக்கிட்டு அதுக்கப்புறம் உரல்ல போட்டு இடிப்பாங்க. அந்த உரல்ல இடிச்சு என்ன ஆச்சுன்னா, அந்த உரல்ல கீழே ஓட்டையும் விழுந்துருச்சு. அது ஒன்றும் எங்க வீட்டுல இருக்கு. எங்க அம்மா சொல்லுவாங்க, இதுல தான் நாங்கள் கோலமாவை நாங்க இடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாவு அவ்வளவு வெளியரா இருக்குமா. அப்போலாம் அந்த காலத்துலதான் வாசல்ல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சுண்ணாம்பு நேரத்துலதான் இருக்குமா, ரொம்ப பளிச்சுன்னு இருக்காதான். அதனால இவங்க மார்கழி மாதத்துக்கும் அதுவும் பொங்கல் வரைக்கும் 30 நாட்கள் அவங்க வீட்டு வாசல்ல யாரு கடந்து போனாலும் இவங்களோட கோலம் அவ்வளவு ஜம்முன்னு இருக்குமாமா. அம்மம்மாவே சொல்லுவாங்க, யார் வீட்டு வாசலே இருக்காது, எங்க வீட்டு வாசல்ல தான் கோலம் பளிச்சுன்னு இருக்கும்னு ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. அப்படி இந்த மார்கழி முடிச்சு அப்புறம் வருடத்தோட மத்த மாசத்துல வாசல்ல விற்கிற கோலம் இல்ல குட்டி கோலம்னு இந்த மாவை எடுத்துக்குவாங்களாம். ஆனா இந்த அந்த மாதிரி வெண்ணிறமா எங்கேயும் பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க எங்க அம்மா கோலம் நல்லா போடுவாங்க. அதே போல அவங்களோட தங்கைகள், என்னோட சித்திமார்கள் நல்லாவே போடுவாங்க கோலம். அவங்களோட கோலமும் நல்லா இருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமா போடுவாங்க. ஆனா என்ன கேட்டீங்கன்னா, கண்டிப்பா எங்க அம்மா கோலம் தான் ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதனால எங்க சித்திகளிலே எங்க அம்மா தான் அழகா கோலம் போடுவாங்கன்னு நான் சொல்லிக்கிறேன். வாங்க இன்னைக்கு என்ன கோலம் போடலான்னு பார்க்கலாம். புள்ளிக்கணக்கு 19லேருந்து 1 நேர்வரிசை. அதாவது நடுவரிசையில் 19 புள்ளிகள் வச்சு 2 பக்கமும் 2 குறைச்சி 1ல் முடியணும். இது 2 பக்கமும் ஒரே மாதிரி தான் வரும். இந்த கோலத்தில் பார்த்தீங்கன்னா 2 கோடுகள், அதாவது 2 சங்கிலிகள் கொண்டு இந்த கோலம் முடியுது. இப்போ நம்ம வரைகிறது பார்த்தீங்கன்னா, வெளிப்புறத்தில் இருக்கிற புள்ளிகள் எல்லாமே இணைச்சி இந்த ஒரு சங்கிலி ஒரு இடத்துல ஆரம்பித்து அதே இடத்துல முடியுது. இன்னொரு சங்கிலி நடுவில் இருக்கிற புள்ளிகள் எல்லாமே இணைச்சி 4 பக்கம் இருக்கிற அத்தனை புள்ளிகளும் எல்லாமே இணைச்சி கடைசியில் அது ஒரு சங்கிலியாவே கடைசி வரைக்கும் அதோட பயணத்தை தொடருது. இப்போ வெளிப்புறத்துல இருக்கிற புள்ளிகள் எல்லாமே இணைச்சி ஒரு சங்கிலி போட்டு முடிச்சாச்சு. இப்போ உள்ள இருக்கிற புள்ளிகளை இணைக்கணும். இப்போ நீங்க அந்த பதிவுல பாத்தீங்கன்னா மேல வரைஞ்சிட்டு வரேன். இதே தான் இது 4 மடக்கு 4 சுழற்சி சமச்சீர்ல
அந்த கோலம் அடங்கும். அதனால ஒரு பக்கம் நீங்கள் வரைகிறது அதே தான் மற்ற 3 பக்கமும் வரைய போகிறீங்க. இப்போ கீழே ஆரம்பிக்கிறேன் இல்லைங்களா, அதுலேயே பார்த்தீங்கன்னா கீழே இப்போ நான் மேலே பதிவில் மேலே வரைஞ்சிட்ருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் 2 பக்கம் ஒரே மாதிரி தான் வரையும். வலது பக்கமும் இடது பக்கம் ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ ஒரு பாதி நீங்கள் வரைய கற்றுக்கிட்டா போதும், அடுத்த பாதி அதே தான் இருக்கும். இப்போ இது கற்றுக்கிட்டிங்கன்னா இன்னொரு 3 பக்கமும் அதே தான். ஆக மொத்தம் ஒரு வடிவம் தான் 4 பக்கம், அதாவது 8 பக்கமும் ஒரே வடிவத்தை கொண்டு தான் வரைகிறோம். அதுக்கப்புறம் இந்த 4 பக்கமும் இணைக்கிறது தான். இந்த புள்ளிகளை கொஞ்சம் அங்கங்க மாறும், அவ்வளவுதான். மற்றபடி சிக்கு கோலம் ரொம்ப ரொம்ப சுலபமா வரைய முடியும். ஏன்னா ஒரு பக்கம் இருக்கிறதும் அடுத்த பக்கமும் வரும். ஏன்னா சிக்கு கோலத்துல சமச்சீர் எப்போதுமே வந்துடும். அதனால சிக்கு கோலம் இருக்கிறதுலயே ரொம்ப சுலபமானது. இப்போ 2 சங்கிலிகள் கொண்டு இந்த கோலத்தை முழுசா எல்லா புள்ளிகளையும் முடிச்சிட்டு அதோட கோலத்தை ஒவ்வொரு புள்ளிகளையும் இணைச்சி இந்த கோலத்தை முடிச்சாச்சு. இப்போ அதுக்கு அடுத்தது இந்த கோலத்தை கொஞ்சம் அழகுபடுத்தலாம் அப்படின்ட்டு நான் கோடுகள், புள்ளிகள், பூக்கள் வச்சு இதை நிறைவு பண்ணியிருக்கேன்.
எனக்கு அந்த பதிவு பார்த்தீங்களா? எங்க அம்மாவோட கோலமாவை எப்படி தயாரிச்சாங்க அப்படின்றத நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள், அதாவது கோலமாவை எப்படி உருவாக்கினாங்க உங்க குடும்பத்திலேயே உங்களோட தோழமைகளோ யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா என்னோட பகிர்ந்துக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த சுவாரஸ்யமான கோலமாவை எப்படி செய்வது அப்படின்றது உங்களோட தோழமைகளோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா ஷேர் பொத்தானை அழுத்தி வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்ல முகநூல் வழியாகவோ இதை பகிர்ந்துக்கலாம். இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு. அதனால என்னோட அலைவரிசையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பதிவுல இன்னொரு புதிய கோலத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். வாங்க கோலமிட்டு வாழ்க்கையை வண்ணமயமாக கொண்டாடலாம். நன்றி, வணக்கம்.